சில பேர் நாத்திகர்கள், இந்த எக்ஸ் முஸ்லீம், முன்னாள் முஸ்லீம், அப்படி ஒன்று முஸ்லீமை விட்டு போனால் தொலைஞ்சு போனேன் அந்த எக்ஸ் முஸ்லீமு, அப்போ நாங்களாம் எக்ஸ் இந்துன்னு போட்டுக்கிட்டுமா? எக்ஸ் ஒன்று வேணாண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், இப்போ திமுகவிலேருந்து விலகி அண்ணா திமுகவுக்கு போனால் எவனாச்சும் எக்ஸ் திமுகன்னு சொல்லுவானா? இந்த காட்டு பயில்வ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை விட்டு நீ போனேன்னு சொன்னால் நீ எதில் போயிட்டு அதை சொல்லிக்க, நாத்திகன்னு சொல்லிக்க, அதில் எதிரியா நீ சேர்ந்தன அதை சொல்லிட்டு போ. எக்ஸ் முஸ்லீம் என்று சொன்னால் அங்கே தான் விஷயம் இருக்கிறது. அப்போ இஸ்லாத்தை கெடுப்பதற்கு ஒரு சதி திட்டத்தோட வெளியே போனவர்களால் தான் இந்த வாதத்தை வைக்க முடியும். எக்ஸ் முஸ்லீம்னு எவனுமே சொன்னது எக்ஸ் இந்துன்னு எவனா சொல்கிறானா? எக்ஸ் திமுகன்னு சொல்லுவானா? எக்ஸ் காங்கிரஸ்ண்டா, காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனவங்களாம் எக்ஸ் காங்கிரஸா? பிஜேபியிலேருந்து காங்கிரஸுக்கு வந்தவங்களாம் எக்ஸ் பிஜேபியா? அப்போ எக்ஸ் திமுக எக்ஸ் அதிமுக இருக்குதா? இல்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு மட்டும் என்ன செய்யணும்? எக்ஸு முஸ்லீமா, முன்னாள் முஸ்லீம்னு ஒன்று இஸ்லாத்தை விட்டு தொலைஞ்சிட்டு போ, அவ்வளோதானே. இப்போ என்னவா போயிட்டேன் நாத்திகனை போயிட்டு நாத்திகன்னு சொல்லு, பகுத்து அதை சொல்லிட்டு போ, அல்லது ஒரு மதத்தில் சேர்ந்து அதை சொல்லிட்டு போ, எந்த மதமும் அதை சொல்லிட்டு போ. எக்ஸ் முஸ்லீம்னு சொன்னாலேயே அதுக்கு பின்னணியில் ஒரு சக்தி செயல்பட்டு இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு இயக்கம் அது உருவாக்கப்படுகிறது. விலை போனவர்கள் தான் இப்படி செய்வார்கள். வணக்கம் அண்ணா. ரொம்ப நாளாக எக்ஸ் முஸ்லீம்கள்லாம் யாரும் இல்லை, கள்ளக்கிறித்தவர்கள் தான் எக்ஸ் முஸ்லீம்கள் இந்த பேரில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். கோவையில் ஃபாரூக் கொலை நடந்த பிறகு அதை அப்படியே திருப்பி போட்டு பல்ட்டி அடித்து எக்ஸ் முஸ்லீம்கள் இல்லைங்கிறத சொல்கிறத விட்டுட்டு எக்ஸ் முஸ்லீம்கள்லாம் கள்ளக்கிறித்தவர்களோட தொடர்பு வச்சுருக்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்குது அப்படின்னு இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்கார். உலக நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் தீவிரவாத அமைப்புகளை வச்சுக்கிட்டு சதி செஞ்சுக்கிட்டு குண்டுகளை வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியலை. எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பேரில் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணுறதான் பெரிய சதிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். எக்ஸ் திமுக எக்ஸ் காங்கிரஸ்ன்னு சொல்கிறது இல்லைங்கிறார். ஏன் சொல்கிறது இல்லை? கட்சி மாறி வந்தவங்களே ஏற்கனவே இவர் திமுகவில் இருந்தவர், இவர் காங்கிரஸில் இருந்தவங்க சொல்கிறது இல்லையா? அதெல்லாம் எக்ஸ் காங்கிரஸ் எக்ஸ் திமுகங்கிறதானே அர்த்தம். பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கிறங்கிறாரு. என்னப்பா இவ்வளோ நாளும் இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கம், நாங்கள் தான் பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எங்களை பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிறங்கிறீங்களே. ஒருத்தர் விமர்சனம் பண்ணி ஒரு கேள்வியை வச்சா அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அதை விட்டுட்டு இவர் கள்ளக்கெடுத்தவர், இவர் சதி செய்கிறவர் அப்படின்னு புலம்புவாங்களா? பதில் இல்லைன்னா தான் இப்படி புலம்புவாங்க. பதில் இருந்தால் பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது யாராக இருந்தால் என்ன? அடுத்து பார்க்குறவங்க படிக்கிறவங்க எது சரின்னு அவங்க இப்போ தேர்ந்தெடுத்துக்க போகிறாங்க, புரிஞ்சிக்க போகிறாங்க. கள்ளக்கிறித்தவர்கள் கேட்டால் பதில் சொல்லக்கூடாதா? எக்ஸ் இஸ்லாமியர்கள் கேட்டால் பதில் சொல்லக்கூடாதா? அவங்க மதத்தில் ஓட்டை இருக்குன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க மதத்தில் என்ன ஓட்டை இருக்குங்கிறது அதை சொல்லி பதில் சொல்ல வேண்டியது தானே. இதில் என்ன கள்ளக்கிறித்தவன் எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பம்மாத்து? நம்ம அண்ணன் நாசா விஞ்ஞானியுடைய அளப்பறைகளை பற்றி எக்ஸ் முஸ்லீம் காட்டுப்பயல்களோட உரையாடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். சமீபத்தில் மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடிய ஜெயின்லாப் சிங் கூட இஸ்லாத்துட்டு வெளியே போனீங்கன்னா நாத்தியர்னு போட்டுக்கிறீங்க, ஏன் உங்களை எக்ஸ் முஸ்லீம் அழைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வெளியேறினதுக்கு பிறகு ஏன் எக்ஸ் முஸ்லீம் என்று அழைக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? எனக்கு அண்ணன் பிஜே நினைச்சாக்கா சிரிப்பு தான் வருது. எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் எதெல்லாம் மொக்க போட முடியுமோ மொக்க போட்டுட்ருக்கான். அதில் ஒன்று தான் நீ நாத்திகர்னு சொல்லிக்கொள், ஆனால் எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லாத அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். இது முதல்ல நிறைய விஷயங்களில் இது ஒரு ஆபத்தம். முதல்ல இப்போ நான் முஸ்லீம்ங்கிற அடையாளத்தோட முஸ்லீம்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, என்னடா நீ இஸ்லாத்துக்கு எதிராக பேசிட்டு நீ முஸ்லீம்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் நான் எக்ஸுன்னு தானே சொல்கிறேன், ஏன் எக்ஸுன்னு ஏன் சொல்லக்கூடாது? நாங்கள் எக்ஸ் இந்துன்னு சொல்லலாமா? சொல்லிக்க அவன் நேரம் வேணாண்டா. எக்ஸ் இந்து பிஜேன்னு சொல்லிக்க, எக்ஸ் செட்டியார் சொல்லிக்க, நாங்கள் ஒன்றும் அண்ணன்னு சொல்லலையே, நாங்கள் சொல்லலாமா? சொல்லிக்க. பேர் வைக்கிறது அவனுக்கு அவன் தான் பேர் சொல்லிக்க முடியும். இப்போ நீ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஆரம்பித்த, என்ன அதுன்னா தமிழ்நாடு தௌஹீத்து,
தௌஹீதுங்கிற வார்த்தை கூட குரான்ல இல்லை. அப்போ நீங்கள் வச்சு யாராச்சும் கேட்டாங்களா? அப்போ உனக்குங்கிற பேரை வைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ எங்களுக்குன்னு பேரை ஏன் வைக்கக்கூடாது? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவன் முனுசாமியாக இருக்கிறான், ஒரு மதம் மாறிடுறான். அப்போ அந்த மத அனுஷ்டானங்களை அவன் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இல்லை பயன்படுத்துறதுக்காக வேண்டி அவன் பேரை மாற்றுறீங்க. ரைட்டு, அவன் முஸ்லீம்ங்கிற ஒரு அடையாளம் கொடுத்து 2 ஆகுது. ஒன்று மத அடையாளம், இன்னொன்று பெயர் அடையாளம். அதே மாதிரி கிறிஸ்துவம் இப்படி 2 அடையாளம் ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க. ஒன்று தன்னுடைய தனி பெயர் அடையாளம், இன்னொன்று வந்து மத அடையாளம். இப்போ இந்த 2 விஷயத்தையும் பேசிடுறேன், அதான் சரியாகும். ஒன்று பெயர் அடையாளம், இன்னொன்று மத அடையாளம். இப்போ நான் இன்னொரு மதத்துக்கு போகலை. அப்படி போகலைங்கிறப்ப நான் அந்த மத அடையாளத்தை சுமக்க வேண்டியது இல்லை. நாத்திகங்கிறது மதம் அல்ல. நான் இஸ்லாத்துலேருந்து வெளியேறேன். அப்போ நாங்கள் எங்களை ஒரு சமூகமாக கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். அதான் சரியாக இருக்கும். சும்மா நாத்திகங்கிறீங்கன்னா சொல்லிடலாம் போக முடியாது. இங்கே நாத்திகம் என்ன பாடுபடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாத்திக அடையாளத்தில் இருக்க முடியாது. நாளைக்கு வந்து நாத்திகன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நாத்திகன்னு பார்த்தீங்கன்னா இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் இதே விட்டு அவங்க விட்டுருவாங்க. அதனால வந்து அந்த அடையாளம் அங்கே செத்து போயிடுச்சு. அது வந்து உயிர்ப்பாக இல்லை. இது ஒரு விஷயம். அண்ணன் பிஜே சொல்கிறாரு, உங்களை நாத்திகர்கள் என்று அழைத்துக் கொள்ளுங்கள், பகுத்தறிவாதி என்று அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இந்த வாதத்தை என்ன அறிவில் வைக்கிறாருன்னு தெரியல. நாத்திகர்னு ஏன் சொல்கிறது இல்லைண்டாக்கா, இங்கே நாத்திகர்கள்லாம் நோன்பு கஞ்சி குடிக்க போயிடுறாங்க தொப்பியை போட்டுக்கிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு கஞ்சி குடிக்க போகிறாங்க. நாத்திகர்னு சொல்ல முடியாது. நாத்திகர் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகளும் கலந்துக்கிறாங்க. இஃப்தாரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் அவன் நோன்பு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான், இந்த பக்கம் மத்தியானம் ஃபுல்லாக கட் பண்ணி அங்கே போய் உட்காந்துட்ருப்பான். ஆமாம், திருமாவளவன் என்ன செஞ்சார்? பாராளுமன்றத்தில் அல்லாஹ் அக்பர்னு கூனார். பிஜேபிக்காரனுங்க அவன் சாமி அவன் கடவுள் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனான். ஓகே, இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இவர் அம்பேத்கரிஸ்டில் இவர் ஜெய்பீமில் கத்திருக்கணும். அவனுக்கு எதிராக கத்துறதுனாக்கா ஜெய்பீமில் கத்திருக்கணும். இவர் நாத்திகர் தானே, இவர் ஏன் அல்லாஹ் அக்பர்னு கத்துறாரு? இப்படி விளப்பாடவங்க தான் அவங்க எல்லாம். இப்படிப்பட்டவர்களும் தங்களை நாத்திகன்னு சொல்லிக்கிறதுனால நாங்களும் நாத்திகன்னு ரொம்ப பெருமையாவெல்லாம் சொல்ல முடியாது. அது சீரழிஞ்சு போச்சு. 2வது பெயர் அடையாளம். இப்போ எப்படி எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறானுங்களோ, நீ முஸ்லீம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு வராத அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது. ஒரு இணையதளங்களை எழுதுகிறோம், இன்னும் என்ன பெயர் இருக்குதோ அதே பெயரில் எழுதுகிறோம். அப்படின்னாக்கா நீ வந்து முஸ்லீம் பெயர் வச்சிருக்கிற, நீ பெயரை மாற்றிக்க, அது பண்ணிக்க, இது பண்ணிக்கன்னு சொல்லுவானுங்க. கருத்தை விட்டுருவான். இவனுங்களோட ஒரே கூத்து தான். இஸ்லாமின் இல்லையில் பேரை மாற்றிக்கம்பானுங்க. பேரை மாற்றிக்கிட்டு சொன்னோம்னா நீ ஏன் வேறு பேரில் ஒளிஞ்சிக்கிட்டு வரேன்பானுங்க. எனக்கும் வேற ஒரு புனைப்பேர் இருக்குது, இதை சொன்னா அதை சொல்லுவாங்க, ஏன்டா ஒளிஞ்சிக்கிட்டு வர்றேம்பாங்க. அதை சொன்னாக்கா பேரை மாற்றிக்கடாம்பாங்க. இவங்களோட ஒரே கூத்து தான். என்ன கருத்து சொல்கிறோமோ அதை விட்டுட்டு நீ எந்த பேரில் வந்தேம்மா, எப்படி இந்த சாதியம் பார்க்கறதுல அதான் அவனுங்க பண்ணுறாங்க. இந்த எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லாதேங்கிறதும், இந்த அரபிய பெயர் வச்சுக்கிட்டு நீ பேசக்கூடாதுங்கிறதும் இந்த சாதியவாதிகள் பண்ணுறதான் உண்மையும் பண்ணுறாங்க. வேறு எந்த மதமும் கிடையாது. இதில் நம்ம இன்னொன்று பிரச்சனை என்ன புரிஞ்சுக்கணுண்டாக்கா, இஸ்லாமிய பெயர்னு ஒன்று இல்லை. ஏன்னாக்கா முகம்மதுக்கு பிறந்தப்போ தான் முகம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சிலை வழிபாட்டு அடிப்படையில் தான் அவருக்கெல்லாம் பெயர்லாம் வைக்கிறாங்க. அதில் தான் அப்படி வர்றாரு. அவர் பெயரை மாற்றிக்கலாம். கதீஜா அவங்களும் பெயர் மாற்றிக்கலாம். இதே மாதிரி அந்த இஸ்லாமிய வரலாறுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர். இப்போ இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேர் இஸ்லாத்துக்கு போகிறப்ப ஒரு அரபி பேரை சுமக்கிற மாதிரியா, அன்னைக்கு அரபி பேரில் உள்ளவங்க எல்லாரும் பெயர் மாற்றலாம். முகம்மதுக்கு சில விஷயங்கள்ல பிடிக்கிறப்ப சில பேருக்கு மாற்றல. ரொம்ப குறைவான பேர் தான், அவரே மாற்றிக்கலைங்கிறத மெயின் பாயிண்ட். அவர் சார்ந்த எந்த கலிஃபாக்களும் பேரை மாற்றிக்கலாம். அதாவது கலிஃபாக்கள்னாக்கா அவரோட உறவினர்கள், அது ஒரு குடும்ப அமைப்பு தான், அது குடும்ப கட்சி தானே, அதனால பெயர் மாற்றிக்கலாம். இந்த நிலை ஏன் இருக்குதுன்னாக்கா, இஸ்லாம்ங்கிறது அது ஒரு இனக்குழு. அதனால வந்து பெரிய பர்ஃபெக்ட்லாம் ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட கிடையாது.
அப்படி இப்படி இருந்தாங்க. அப்போ இப்படியே இதான் வந்துச்சு. அந்த வன்முறை கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு கை கொடுத்துச்சு, ஆயுத கலாச்சாரம் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதனால ஒரு வெற்றி அடைஞ்சாங்க, இவ்வளோதான். அதனால அவங்க பர்ஃபெக்டாக உருவாக்கலாம். பர்ஃபெக்டாக ஏன் உருவாக்கலைங்கிறது அது அவங்கள்ட்ட இருக்குது. எழுத்தறிவு படிப்பறிவு ஒன்றும் இல்லாத சமூகம், உண்மை சமூகம் அப்படிங்கிறத அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால இங்கே வந்து இஸ்லாமிய பெயர் ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, இங்கே நிறையா வீட்டில் இந்த வீட்டு சேருது இஸ்லாமியர்கள், அதனால அப்படி கிடையாது. அது அரபு பேர். இப்போ உதாரணத்துக்கு ஃபாத்திமாங்கிற பேர் இருக்குது பார்த்தீங்களா? ஃபாத்திமாங்கிற பேர் கிறிஸ்துவத்தின் இருக்குது. நிறையா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமே இந்த மாதிரி பேர் இருக்குது. அப்போ வெரி சிம்பிள். முஷரிக்கு வச்சிருந்த பேரெல்லாம் வந்து இன்னைக்கு யாரும் பேர் மாற்றாம தான் இருந்தாங்க. ஏற்கனவே சொன்னது அதெல்லாம். அதாவது அரேபிய பெயர்களில் இருந்ததில் முஷ்ரிக்குகள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள். அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே பேரில் தான் அவங்களும் வாழப்பட்டாங்க. அதனால இஸ்லாத்தில் ஒரு பெயர் ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால பெயரை மாற்றுங்க, ஊரை மாற்றுங்க, உறவை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு செய்தி. செமிட்டிக் மொழி குடும்பத்தில் உள்ள சொற்களும் பெயர்களும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹிப்ரு, அராமிக், அரபு முதலான பல மொழிகள் உள்ளது. அந்த மொழிகளில் உள்ள பேர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உச்சரிப்பில் மட்டும் வேறுபாடாக இருக்கும். அதாவது ஆப்ரஹாம்னு சொன்னால் இப்ராஹிம்பாங்க, மோசஸ்ன்னு சொன்னால் மூசாம்பாங்க. இந்த மாதிரி தானே வேறுபாடு இருக்குமே ஒழிய பேர் எல்லாம் ஒன்று தான், அர்த்தங்களும் ஒன்று தான். அடுத்தது அண்ணன்ற மேட்ரு வரும். எக்ஸ் முஸ்லீம் தான் சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஒரு வழக்கு போடுங்க, முஸ்லீம்கள் தான் சொல்லணும், இந்தியாவில் எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு போடுங்க. அதை நாங்கள் சந்திச்சுக்கிறோம். இது வந்து ஒரு முறையாக சொல்லக்கூடிய ஒரு பதில். அண்ணனுக்கு வந்து அவர் வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி பேசுகிறாரு இருந்தாக்கா எக்ஸ் முஸ்லீம் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். குரான் ஹதீஸில் இருக்குதா? எங்களுக்குங்கிற பேரை நாங்கள் வச்சுக்கிறோம், வைக்கத்தான் செய்வோம். எக்ஸ் முஸ்லீம்ங்கிறது இன்னைக்கு ஒரு புதிய ஒரு அடையாளமாக கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம், கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அது இன்னும் தொடரும். ஷியா முஸ்லீம் இருக்கலாம், அஹமதியா முஸ்லீம் இருக்கலாம், தரிகா முஸ்லீம் இருக்கலாம், தப்லிக் முஸ்லீம் இருக்கலாம், தௌஹீத் முஸ்லீம் இருக்கலாம், சலஃபி முஸ்லீம் இருக்கலாம். ஏண்டா இப்படிலாம் முஸ்லீம் இருக்கிறப்ப வந்து ஒரு எக்ஸ் முஸ்லீம் எழுந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? ஏண்டாக்கா எக்ஸ் முஸ்லீம்னு பேர் ஒன்று ஆட்டமான இருக்குது. நாங்கள் பேச வேண்டியதில்லை. எக்ஸ் முஸ்லீம்ங்கிற 10 சுவரட்டு ஒட்டினா நீங்கள் அலறுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா இந்த பெயர்ற வலிமை என்னன்னு நாங்களும் புரிஞ்சு வச்சுக்கிறோம், எங்களை விட அதிகமாக நீங்களும் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. எக்ஸ் முஸ்லீம் சொல்கிறவங்க எல்லாரும் ஏதோ யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, முகத்தை மூடிக்கிறீங்க, முகத்தை மூடிட்டு தான் நிற்கிறீங்க, ஏன் கோலத்தனமாக இருக்கீங்க, நேரடியாக விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. முகத்தை ஏன் நீங்கள் மூடணும்? இப்போ இந்து மதத்தை வெளியே வர்றாங்கன்றா தன் முகத்தை காமிச்சிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. உங்களுக்கு எது தடுக்குது? இது மௌலவிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இஸ்லாத்தை பற்றி நாம் விமர்சிக்கிறப்ப மௌலவிகள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்ம மீது வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு முதல்ல இஸ்லாத்தில் வைக்கிறதுக்கான கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு செய்தியை பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த நிலையில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். என்னை போன்றவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி இஸ்லாத்தை விமர்சிக்கிறோம். சேம் இதே நிலை தான் முகம்மது அவர்களுக்கும் இருந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய முந்தைய மதத்திலிருந்து தன்னை வெளியேற்றி 40 வயதுக்கு பிறகு வெளியேற்றி அதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிறார். அவரால் கொண்டு போக முடியலை. அதை அவர் ரகசியமாக தான் செய்கிறார். இதுதான் கவனிக்க வேண்டிய இடம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ரகசியமாக செய்கிறார். செய்கிறது மட்டுமல்லாமல் செய்ய முடியாமல் ஒரு கட்டத்துக்கு போய் அவர் ஊரை விட்டு ஓடிடுறார். இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னாக்கா, இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து பிரச்சனை இருக்குது. எப்படி இவங்க சொல்கிறாங்களோ, மக்கத்து காஃபிர்கள் முகமது நபியை விரட்டினார்கள்,
கொடுமைப்படுத்தினார்கள், அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. அதனால இந்த நிலைமை தான் இங்கே இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணுன்றாக்கா, கோவையில் ஃபாரூக்கு அப்படிங்கிறவர் இஸ்லாமிய மரபு பிரச்சாரத்தை பண்ணார். அங்கே என்ன நடந்துச்சு, தன்னை ஒரு நாத்திகன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவன் காட்டிக்கிட்டு, அதே நானும் ஒரு எக்ஸ் முஸ்லீம் தான் அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு ஒரு குழு சேர்ந்து நட்பு வட்டம் மாதிரி போய் அவரை கொலை செஞ்சாங்க. அதுவும் இஸ்லாமிய முறைப்படி கழுத்தறுத்து நுனிக்கு நுனி வெட்டி தான் கொலை பண்ணாங்க. இப்போ நம்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா? ஆமாம், ஜிகாத் கொலைக்கும் மற்ற கொலைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. மற்ற கொலைகளெல்லாம் தலையில் வெட்டுவான், வயிற்றில் குத்துவான், நெஞ்சில் குத்துவான், இப்படி ஏதாவது ஒரு கண்ட இடத்துல கிடைக்கிற இடத்துல குத்துவானுங்க, குத்தி கொலை பண்ணுவானுங்க. ஜிகாத் கொலையில் மட்டும்தான் ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கும்போது கழுத்தில் கத்தியை வச்சு அப்படியே பின்கழுத்து வரையும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மனிதர்களையும் குர்பானி கொடுக்கிறது தான் ஜிகாத் கொலை. இந்த ஃபாரூக் கொலை நடந்த உடனே பிஜே வந்து புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். வணக்கம் கேட்கும் கேட்காமலும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலைகளை செஞ்ச இந்த 6 பேரும் எந்த அமைப்புலையும் இல்லை, எந்த ஜமாத்துலையும் இல்லைங்கிறார். அவர் அமைப்பில் இல்லைங்கிறத அவர் சொல்ல முடியும், இருக்காரா இல்லையான்னு. அதுவே உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு இருக்கிற உறுப்பினர்களை தலைவர்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இருக்காங்க? இல்லை, உறுப்பினர் கார்டு கொடுத்தா கூட லிஸ்ட்டை பார்த்தா தான் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அமைப்புலையும் இல்லைங்கிறாரு. மற்ற அமைப்புகளில் இருக்காங்களா இல்லையாங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அப்படி எந்த அமைப்பில் யார் யார் இருக்கிறாங்கன்னு எல்லா விவரமும் தெரியும்னா ஐஎஸ் அமைப்புடைய தீவிரவாத அமைப்புடைய உறுப்பினர்கள்லாம் யாருன்னு இவருக்கு தெரியுமோ? அவர்களுடைய பட்டியல்லாம் இவர்கிட்ட இருக்குமோ? அப்போ இது ரகசியமாக தான் வச்சாகணும். ரகசியமாக வைக்கிறது உங்களுக்கு ஒரு மேட்ரா இல்லை செய்திகள் மேட்ரா? இது நீங்கள் கவனிக்கணும்ல. ஏன் ரகசியமாக பேசுகிறாங்க, அது பண்ணலை இது பண்ணலை, இப்படியே ஏன் பேசுகிறீங்க? இதை 80களில் இன்றைக்கி ஏகத்தோண்டு பரப்புறவங்க கூட தான் சில ரகசியத்தை கடைப்பிடிச்சாங்க. வீட்டுக்கோடு இன்டோர் மீட்டிங்லாம் போட்டாங்க. ஏன் போட்டிங்க? அப்போவே பரப்ப வேண்டியதானே? ஏன்னா நெருக்கடி இருந்துச்சு. நெருக்கடிகள் இருந்தாக்கா ரகசியமாக தான் பரப்புரை செய்யப்படும். அவர் ஊரில் அவர் வேலை செஞ்ச பள்ளிவாசலில் குரானில் இது சரியில்லை, அது இதில் இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால பிரச்சனை ஆகி அவர் ஊரை விட்டே ஓடினார். அது இல்லாமல் திருச்சியில் போய் அண்ணா ஜாத் பத்திரிகையில் 7-8 ஆண்டா புனைப்பேரில் தான் எழுதிக்கிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஆதரவுகள் வளர்ச்சிகள் ஏற்பட்ட உடனே, அடியாட்கள் நிறையா சேர்ந்த உடனே அப்புறம்தான் அவர் வெளியே தன்னை வெளிக்காட்டிக்கிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு அமைப்பை உருவாக்குறார். அவரையும் அண்ணா ஜாத் பத்திரிகையில் போய் புனைப்பேரில் எழுதணும், மறைஞ்சிக்கிட்டு அடிக்கு பயந்து தானே. அடியாவது பரவாயில்ல, இஸ்லாத்தில் கொலையே விழும். இது இஸ்லாத்தில் மட்டுமல்ல, வெவ்வேறு சித்தாந்தங்கள்லையும் இது நடந்துச்சு. இந்திய விடுதலை போர்னு வர்றப்ப, ஆங்கிலேயர்களை எதிர்த்து இங்கே போராட்டம் பண்ணுறப்ப பல ரகசிய கூட்டங்கள்லாம் நடந்திருக்குது. பலர் ரகசியமாக இணைந்து செய்தாங்க. ஒரு புரட்சி வேணுண்டாக்க அது ரகசியத்தில் தான் ஆரம்பிக்கும். அது சரியாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும். இது ஒரு யதார்த்தமான கால நிலவரம். இது ஒரு பக்கம் வச்சுங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, முகமது நபி ரகசியமாக இருக்கிறார், திருப்பி அவர் வெளிப்படையாக இருக்கிறார். வெளிப்படையாக ஆயுதங்கள் மூலம் தன்னை தற்காத்துக்கிறார். இதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ முகமது நபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வர்ணனை இருக்குது. திருமீதியில் முகமது நபி இப்படி இருந்தார், அவரோட கண்கள் இப்படி இருக்கும், அவரோட மூக்கு இப்படி இருக்கும், அவரோட முடி இப்படி இருக்கும், அவரோட உடல் பருமன் இப்படி இருக்கும், அவரோட நிறம் இப்படி இருக்கும்னு இருக்குது. உன்னால் இந்த ஒரு அடையாளங்களை வைத்து உன்னால் முகமது நபிக்கு உருவம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இத்தனை எளிமையும் கொடுத்து அப்படியே ஒரு ஓவியமாக வரைஞ்சா கூட
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குண்டு வைக்கிறீங்க, அப்படி ஓவியம் வரைஞ்சவனை கொலை செய்கிறீங்க. வேறு ஒன்றுமே செய்யலை. 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு தாடி வச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டு கீழே பேரை போட்டாக்கா கொல்றீங்க. வேறு அவன் எதுவுமே எழுதலாம். முகமது நபியை உருவமாக எழுதக்கூடாதுன்னு இருக்குதா? அப்போ எப்படி வர்ணிக்கிறீங்க? ஒரு ஹதீஸுகளில் ஒரு செய்திகள், விரலை ஆட்டினார்னாக்கா ஆட்டுறீங்க, குனிந்தார்னா குனிகிறீங்க, அவர் சொன்னதை எல்லாம் செய்கிறீங்க செயல் வடிவத்தில். அப்போ அவருக்கு இப்படி கண் இருந்தது, இப்படி மூக்கு இருந்தது, இப்படி தாடி இருந்தது, அவர் இந்த உயரத்தில் இருந்தார்னாக்கா அதை அப்படியே செயல் வடிவத்தில் உருவாக்கி ஒரு உருவத்தை உருவாக்க வேண்டியதானே. உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு தான் சொன்னார். நீங்கள் அதை செய்யறதில்ல. அல்லாவுக்கு முகம் இருக்குது, அல்லாவுக்கு கண் இருக்குது, அல்லாவுக்கு சரீரம் இருக்குது, அவன் கெண்டை காலை வெளிப்படுத்துவான், அரசியல் அமர்ந்து கொள்வான், இப்படியெல்லாம் வார்த்தைகளால் உருவப்படுத்திட்டு ஆனால் வடிவமைக்கிறீங்களா நீங்கள்? அல்லாவை கேட்டால் நாங்கள் உருவத்தை பார்க்கல அப்படிங்கிற என்னங்கடா லாஜிக் இது? நாங்கள் ஒரு பரப்புரையை பண்ணினாக்கா நாங்கள் எங்களுக்கு முகத்தை காட்டணும், அட்ரஸை கொடுக்கணும், நாங்கள் எல்லாம் செய்யணும். ஆனால் உங்கள் வணக்க வழிபாட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவர்கள் கூட எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு சூனியமாக்கி விட்டுடுவீங்க. முதல்ல இந்த உருவத்தை காட்டுங்க, அடையாளத்தை சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள், அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் தாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு கேட்கப்படுற கேள்விகளுக்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்லுங்க. நாட்டில் குழப்பத்தை விளைவிக்காதீங்க. அவன் கல்லையும் மண்ணையும் வணங்குறானா வணங்கிட்டு போறான்டா, உனக்குன்னா. அவன் இயேசுவை கும்பிட்றானா கும்பிட்டுட்டு போறான், உனக்குன்னா. நீ எதுக்கு அடுத்தவன்ற மதத்தில் மூக்கம் நுழைக்கிறான்? இதுதானே குழப்பம் விளைவிக்கிறது. இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாக்கா நாங்களும் மூடிட்டு போயிடுவோம். இதுவே காப்பாற்ற முடியாது, இது எப்படி நம்மளை காப்பாற்று? யோசனை பண்ணி பாருங்க. அதுவே தன்னைத்தானே காப்பாத்திக்கிற முடியல, அது எப்படி நம்மளை காப்பாற்றும்? எடுத்துடலாமா? அவ்வளவுதான். இங்கே பாருங்க, இதனால எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. இதை போட்டு 4 மிதிக்க போறோம். இதை எடுக்கிறதா எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதை விளங்கிக்கிறணும். நாளைக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தோடனே உங்களுக்கு அச்சோ கத்தாலே அவுத்தாங்களே அதனாலதான் நினைச்சிடக்கூடாது நீங்க. சரியா? அல்லாஹ் நாடுனாதான் நடக்கும். குள்ளை யுசிபனா இல்லாமா கத்தப்பல்லாவுலனா ஹுவ மௌலானா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அவன் தான் எங்களுடைய பாதுகாவணும். இப்படிதான் நம்ம நம்பணும். இப்போ அதனாலதான் என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி இருக்கிற பொருளை எதுவும் பாதிப்பாயிருமோனா பாதிப்புலாம் ஆகாது, தூக்கி போட்டு 2 மிதிச்சு தான் காட்டுறது. உங்க கண்ணு முன்னாடியே போட்டு மிதிக்கிறேன், பாத்துக்கிறேங்க. சரியா? ஒன்னும் ஒரு பாதிப்பு ஏற்பா, நீங்க ஒரு மிதிங்க உங்க பங்குக்கு. சரியா? அவ்வளவுதான். பொதுவாக ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் நிலையை பற்றி கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும்னா அவருடைய கடந்த கால பொசிஷனையும் சேர்த்து சொல்றதுதான் வழக்கம். எக்ஸ் பிரசிடென்ட், எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் ஆர்மி மேன், இப்படி அவங்களும் சொல்லிக்கிடுவாங்க, அடுத்தவங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ் முஸ்லீம் ஒரு அடையாளம், இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கின்ற அடையாளத்தை அழுத்தமாக சொல்லணுங்கிறதுக்காக எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடு முழுக்க அப்படித்தான் பயன்படுத்துகிறாங்க. நிறைய எல்லா அமைப்புகளும் எக்ஸ் முஸ்லீம் தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எக்ஸ் முஸ்லீம்னு பேர் வச்சதே யாரு? முகமது தானே பேர் வச்சாரு. முர்தத், இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கள். இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கள்னா எக்ஸ் முஸ்லீம் தானே அர்த்தம். முர்தத்தானவங்களை கொல்லு, எக்ஸ் முஸ்லீம்களை கொல்லு. இந்த எக்ஸ் முஸ்லீம்ங்கிற பேரை தொடங்கி வச்சதும் முகமது தான். முதல் கொலையை செஞ்சதும் அவர் இருக்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய ஆளுங்க தான். விலை போனவர்கள்ங்கிறாரு. இவர் என்னமோ இவர் தான் புரோக்கரேஜ் பண்ணி எங்களுக்கு காசு பணம்லாம் வாங்கி கொடுத்தது மாதிரி விலை போனவர்கள் அப்படின்னு சொல்கிறார். லட்சக்கணக்கில் பணமும் காரு வீடு வீட்டில் இருக்கிற சோபா முதற்கொண்டு வாங்கி கொடுத்து அரபு நாடுகளுக்கு சுற்றுலாவெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் இந்து மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு மாற்றுறாங்களே, அந்த நினப்பில் சொல்கிறாரோ. ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, தன்னை போல பிறரையும் நேசின்னு சொல்லுது. தன்னை போல பிறரையும் நினைன்னு சொல்லலை. இவர் தன்னை போல பிறரையும் நினைன்னு அந்த பழமொழி சொல்லுதுன்னு நினச்சிட்டாரு போல. விலை போனவர்களாம். இஸ்லாத்துக்கு மாற்றும் போது எவ்வளோ பேருக்கு வீடு வாசல் பணம்னு கொடுத்து மாற்றினாங்க, அதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும்.
நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். தோழர், நீங்கள் வந்து இஸ்லாத்தில் நான் இருந்ததுனால எனக்கு கத்தனா பண்ணிட்டாங்க, என் உடல் உறுப்புலேருந்து சில பகுதி நீக்கப்பட்டுள்ளது என்னை கேட்காமலே அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இஸ்லாத்தில் இருந்து எதற்காக வெளியே வந்தீங்க? எந்த கருத்து உங்களை வெளியேற்றியது? அடுத்த பகுதியில் தொடருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நன்றி. For detailed analysis, subscribe, like, share, click notification.